உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முறையை நிறைவேற்றி இறைவனின் அருள் பெற அவரது திருசன்னதியில் நாடி வந்திருக்கிறீர்கள். உங்களோடு இன்று திருச்சபை மகிழ்கின்றது. பரமனின் திருமுன் பக்தியுடன் வருக. எனவே உங்களை அன்போடு வரவழைக்கின்றேன். ஆண்டவர் தம் திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு துணை செய்வாராக. சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்புவதை அவர் உங்களுக்கு அருள்வாராக. உங்கள் கருத்தையெல்லாம் நிறைவேற்றுவாராக. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்மிடையே ஜெகன் பெரிய நாயகம் பாக்கியமேரி ஆனந்தராஜ் கீதாஞ்சலி என்ற மணமக்கள் தங்களுடைய உள்ளங்களை ஒருவரோடு பகிர்ந்து கொண்டு குடும்பத்தை கட்டி எழுப்பி இறைவனின் ஆசீர்வாதத்துடன் நம்முடைய ஜெபங்களோடும் சேர்ந்து திருச்சபையின் ஒரு புதிய குடும்பத்தை கட்டி எழுப்ப இங்கு வந்திருக்கின்றார்கள். குருக்களாகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து இறை மக்களாகிய உங்களுடைய ஜெபங்களோடும் சேர்ந்து இறைவனின் ஆசி இவர்கள் மேல் இறங்கும்படியாகவும் இவர்கள் இன்று துவங்க இருக்கின்ற இந்த திரு குடும்பம் ஒரு இறைவனை மையமாக வைத்து அமைகின்ற ஒரு குடும்பமாக அமைய நாம் அனைவரும் சேர்ந்து இவர்களுக்காக இன்று சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய குற்றக்குறைகள் அனைத்தையும் ஏற்று இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி நம்மையே தகுந்த முறையில் திருப்பலியில் பங்கெடுக்க தயாரிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானத்துள்ள புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவனிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Praise
உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே உன் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருந்தனர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வைக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்கத்திகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பாளர்களிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர்கள் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளர்களுக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. திருவருட்சாதனத்தினால் இணைக்க பெற்று ஒரு குட்டி திருச்சபையை அமைக்கவிருக்கும் ஜெகன் பெரியநாயகம் மற்றும் பாக்கியமேரி, திலீப், ஆனந்தராஜ் மற்றும் கீதாஞ்சலி இவர்களை வளமுடன் வாழ்க என்று வாழ்த்தும் இவர்களுக்காக ஜெபிக்கவும் இங்கு வந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் நாம் கேட்டோம், ஒரு திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது. மணமகளின் இல்லத்தில் அவமானமாகும் நிலை, பதபதப்பு, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் இந்த நிலை. இந்த நிலையில் இயேசு வருகிறார். இயேசு இந்த திருமணத்தில் உள்ளார். அவருடைய பிரசன்னம் அங்கு இருந்தது. இதனால் அவர்களுடைய பதபதப்பு, குறைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டது. நம் வாழ்க்கையில் இது ஒரு
நமது வாழ்க்கையின் பதட்டத்திலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வெறுமையிலும் இயேசு நம்மோடு இருந்தால், நமது குடும்பத்தில் இருந்தால் குறைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இன்று திருமணம் என்ற திருவருட்சாதனத்தினால் இழைக்கப்படும் இந்த நபர்களுக்கு நாம் அனைவரும் ஜெபித்து கூறும் ஆசியுரை: உமது குடும்பத்தில், உங்களது குடும்பத்தில் இயேசுவின் பிரசன்னம் இருந்தால், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் குறைகள் வந்தாலும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வாழ்க்கைக்கு தேவையான சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்றால் கடவுளின் பிரசன்னம் மிக மிக முக்கியம். அதன் பிறகு நமது வாழ்க்கையில் பெங்களூர்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க. குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள ஏறக்குறைய 20% குடும்பங்கள் டைவர்ஸ் வந்துடுறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள. சில காரணங்களை பார்த்தாங்க என்ன அப்படின்னு. அது உண்மையாக தெரிஞ்சது. ஒண்ணு என்னன்னா, கணவர் மனைவிக்குள்ள காம்படிஷன், போட்டி. நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு உரிமை இருக்கு, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எனக்கு எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் எந்த கம்பெனியில் வேலை பண்றேன், நீங்க எந்த கம்பெனியில் வேலை பண்றீங்க, ஒப்பிட்டு பார்ப்பது. குடும்பத்தில் இது ஒரு பெரிய பேய், குடும்பத்தை பிரிக்கும் ஒரு பெரிய பேய். குடும்பத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் குடும்பம் நடக்காது. குடும்பம் நடப்பது ஒப்பிட்டு, என்ன சம்பாதிக்கிறோம், எந்த தொழிலில் இருக்கிறோம், எந்த பதவியில் இருக்கிறோன்றதெல்லாம் குடும்பம் இருக்கிறது அன்பின் அடிப்படையில். மற்றதெல்லாம் அதுக்கு பிறகு. எவ்வளவு சம்பாதிக்கிறோம், என்ன பதவியில் இருக்கிறோம், அதற்கு பிறகு. வாழ்க்கையில் போட்டி போட்டா யாருமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தர் பின்னாடி தான் இருப்போம். போட்டி ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கு இல்ல, முன்னுக்கு வருது. ரெண்டு பேரும் ஜெயிக்கிறத. ஒரு குடும்பத்துல சக்சஸ், நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னா குடும்ப சந்தோஷமா இருந்தாதான் சக்சஸ்ஃபுல். வெற்றி என்பது குடும்பத்தின் சந்தோஷத்தில் இருக்கிறது. நான் என்னுடைய சந்தோஷத்தில் இல்லை, உன்னுடைய சந்தோஷத்தில் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, எப்பெல்லாம் ஒரு குடும்பத்துல நான் சொல்றோமோ அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். எப்ப நான் அப்படின்னு வருதோ அந்த குடும்பம் பிளவுபட ஆரம்பிச்சு. நான் அப்படின்னு எப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அந்த குடும்பம் பிளவுபட ஆரம்பிக்கும். அதனால அந்த காம்படிஷன் வரும்பொழுது ரொம்ப முக்கியமா இருக்கு. காம்படிஷன் ஜெயிக்கிறதுக்காக இல்லை, தோக்கிறதுக்காக இல்லை, வெற்றிக்காக. ரெண்டு பேரும் சேர்ந்து பலனடைகிறது தான் அந்த போட்டி. ஏன்னா ஒருத்தருமே, ஒரு நபர் பார்த்தேன் நான் பெங்களூர் இருக்கும்போது, 50 வருஷத்துக்கு ஏறக்கூடிய பார்க்கறதுக்கு வந்தார். அப்போ கேட்டேன், கொண்டாட்டு பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஃபாதர், நான் இது வரைக்கும் கல்யாணமே ஆகல அப்படின்னாரு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன் அப்படின்னா, எனக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்ட் பொண்ணு இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா. எனக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்ட் பொண்ணு இது வரைக்கும் கிடைக்கல. நான் நினைச்சேன், இந்த வயசுல சப்போஸ் ஒரு பர்ஃபெக்ட் பொண்ணு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு நீங்க பர்ஃபெக்டா இருப்பீங்களா? அந்த பொண்ணுக்கு நீங்க பர்ஃபெக்டா இருப்பீங்களா? பர்ஃபெக்ஷன் யாருக்கும் இந்த உலகத்துல பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாருக்கும் குறைகள் இருக்கு. அந்த குறைகள் நிறைய காண்பதுதான் இன்பம். ஏன்னா பர்ஃபெக்டா யாரும் இருக்க மாட்டாங்க. நானும் பர்ஃபெக்ட் இல்லை, நீங்களும் பர்ஃபெக்ட் இல்லை. மனுஷனா இருக்கிற யாருக்கும் பர்ஃபெக்ட் இல்லை. அதனால ஒரு பர்ஃபெக்ட் மனைவியா இருக்கணும், ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா இருக்கணும், கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்க. அந்த குறைகள் நிறைய காண்பதுதான் பர்ஃபெக்ஷன். ஒருத்தர் குறைகள் இருக்கிற இந்த கதையை போல, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும் போது அந்த கஷ்டத்துக்கு நான் நிறைவா இருக்கேன். கணவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, குறைகள் இருக்கும் பொழுது ஒரு மனைவி நிறைவாக இருக்க வேண்டும். ஒரு மனைவி குறைவாக இருக்கும் பொழுது கணவன் நிறைவாக இருக்க வேண்டும்.
ரெண்டு பேருக்கு இருக்க பர்ஃபெக்ஷன் அதான். ஒருத்தர் அனுசரிச்சு வாழ்றது. குறைவா இருந்தாலும் சுட்டி காட்டாம அதுக்கு நான் நிறைவா இருக்கேன். ஏன்னா சுட்டி காட்டினா அவனுடைய குறைவு அவங்களுக்கு தெரியல. அந்த சுட்டி காட்டாம நான் நிறைவா இருக்கேன் அந்த குறைவில் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு வாழணும். அப்பொழுது நமது குடும்பம் கண்டிப்பாக ஒரு திருக்குடும்பமாக மாறும். இறைவனின் சந்நிதி நம்மில் இருக்கும். ஒரு சந்தோஷமாக குடும்பமாக இருக்கும். இன்று குறிப்பாக இந்த நபர்களுக்காக ஜெபிப்போம். இன்று புது குடும்பத்தை ஆரம்பித்து வைக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் ஏற்று புரிந்து அன்பு செய்து வாழும். இவர்களுடைய வாழ்க்கையில் இறைவனின் சந்நிதி எப்பொழுதும் இருக்கும். ஜெபிப்போம். ஆமென். மற்றும் பாக்கியமேரி திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அச்சரித்துள்ளார். இப்போதே மற்றொரு திருவுளச் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். ஜெகத்பெரிய நாயகம் பாக்கியமேரி, நீங்கள் இருவரும் முழு மன சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நிறைய பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராகிருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். ஜெகத்பெரிய நாயகம் என்னும் நான் பாக்கியமேரி என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன் வாழ்நாளெல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். பாக்கியமேரி என்னும் நான் ஜெகத்பெரிய நாயகம் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே,
அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாக்கியமேரி என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள்கின்றேன். திருச்சபையின் திருப்பணியாளர்களுக்கு முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னணியிலும் உங்கள் அன்பை நாம் ஆண்டவர் உத்தரவிட்டு காத்துள்ளுமாறு வந்திருக்கின்றீர்கள். உங்களை திருமுன்பின் குழுக்கினால் அமைச்சிட்டுள்ளார். இப்போது மற்றொரு திருவருட்சாதத்தின் வழியாக உங்களுக்கு அனுபவித்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னணியில் உங்களை விரும்புகிறேன். ஆனந்த் ராஜ் பிகாஞ்சி, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கையை பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி நடத்துவீர்களா? நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் குழந்தைகளை சேர்த்து செய்யுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னணியில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஆனந்த் சராஜ் செய்துள்ளார். இக்காட்சியை என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்வாளெல்லாம் உன்னை மதிக்கவும் அன்பு செய்யவும் வாக்களிக்கின்றேன். கீதாஞ்சலி என்னும் நான் ஆனந்தராஜ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னணியில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் பணிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் கொண்டிருவாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் நடக்கட்டும். ஆண்டவரையும் அடியார்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து உறுதிப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைவதாக. ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம்.
கீதாஞ்சலி ஞானமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கின்றேன். Thank
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்ன இல்லை. என்னிடத்தில் ஒன்றுமில்லை, இயேசுவின் பாதத்தில் காணிக்கை அமைக்க ஏதும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், ரத்தத்தை சுத்தமில்லை. பாவம் செய்தேன், கண்களுக்கோ பார்வையில்லை. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திருச்சபை அனைத்து நாளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை கொள்வாராக. ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, இன்று திருமணத்தால் இணைக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் மகிழ்ச்சியுடன் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உமது அன்பினாலும் பராமரிப்பினாலும் நீர் இவர்களை இன்று ஒன்றாக இணைத்துள்ளி இவர்களுக்கு தொடர்ந்தும் ஆசியை வழங்கி இவர்கள் தங்கள் மன வாழ்க்கை முழுவதும் மகிழ்ந்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இவை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்தவோ அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தோமஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், முதுநிலையர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் இரவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திரும்பந்து ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் வைத்திருக்குமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு ஊதராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவர் தம் அருளின் ஆசையால் நிரப்பவும் திருமணத்தில் இணைந்த இவ்விருவரையும் அன்பினால் ஒன்றுபடுத்தவும் வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலால் மனிதனை படைத்து அவனுக்கு பெண்ணை துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைந்த இத்திருவுள்ளம் கொண்டதை மனிதர் ஒருபோதும் பிரிக்கலாகாது என கற்பித்தீர். இரக்கம் நிறைந்த இறைவா, கிறிஸ்துவும் திருச்சபையும் ஒன்றிருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி மன வாழ்க்கையின் இணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். அன்புமிக்க இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி மற்றும் ஆதி பாவத்தினால் விளைந்த தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பெற்று உமது ஆசியை நாடி நிற்போம் உமது மகள்கள் பாக்கியம் மற்றும் கீதாஞ்சலியை தயவாய் கண்ணோக்கியர்களும் இவரிடம் அன்பும் அமைதியும் குடிக்கொண்டிருக்க அருள் புரியும். திருமறை நூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர்கள் என்றும் பின்பற்றுவார்களாக. இவர்களுடைய கணவர்கள் இவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்களாக. இவர்களை தமக்கு சமமான துணைவியர்களாக என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளிகளாகவும் என்றும் கருதியும் இவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்தும் கிறிஸ்து தம் திருச்சபைக்கு அன்பு செய்தது போல இவர்கள் கணவர்களும் இவர்களை என்றும் அன்பு செய்வார்களாக. எனவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகின்றோம். உம் பிள்ளைகள் இவர்கள் விசுவாசத்திற்கும் உம் கட்டளைக்கும் என்றும் கட்டுப்பட்டிருப்பார்களாக. எம் மணமக்கள் தம் வாழ்வின் பிரமாணிக்கமாயிருந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்கும் சாட்சிகளாக திகழ்வார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் புதுமை எய்திய பின் விண்ணரசில் உமது புனிதரோடு பேரின்ப வாழ்வையும் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளிக்கிறவர்கள் திருவுள் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறந்தும் என்னை காக்க முடிவில்லா வாழ்வழிப்பதால் Allah
என் உள்ளம் இறைவனில் மகிழ்ந்து நன்றியோடு துதிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவருடைய அருள் இன்று நாங்கள் புதியதொரு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்ற தருணத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த நன்னாளில் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகளை நினைத்து அவர்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கும் நல்லதொரு வாழ்க்கைக்கு உங்கள் வழிகாட்டி ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். இப்பொன்னாளில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இத்திருப்படையில் எங்களுக்காக ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்து வாழ்த்திய அருட்தந்தையர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருப்படையை சிறப்பிக்க உதவிய பாடக்குழு நிதின் மற்றும் நவீன் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பீடத்தை அலங்கரித்து கொடுத்த எம்மடுத்த கன்னியர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருப்படையில் கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபித்த உற்றார் உறவினர், நண்பர்கள், பங்கு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் பிறகு எங்கள் வீட்டில் நடைபெறும் விருந்தில் கலந்து கொண்டு எங்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். உமது பராமரிப்பினால் நடந்தேறே திருமணத்திற்காக நாங்கள் உமக்கு மகிழ்ச்சியோடு நன்றி நவிழ்கின்றோம். உம்மால் ஒரு புனித குடும்பமாக இணைக்கப்பெற்று ஒரே அப்பத்தாலும் ஒரே மனத்தாலும் நிறைவடைந்துள்ள ஜெகத்பிரிய நாயகம் பாக்கியமேரி ஆனந்தராய் கீதாஞ்சலி
மாறாத தெய்வம் நீ மட்டும். நிலை
எனக்கு முன்னும் எனக்கு